FTViewers எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா 2025ல வெளிவந்து சக்கப்போடு போட்ட ஒரு சில குடும்பங்கள் கொண்டாடி தீர்க்கப்பட்ட படங்களை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறிப்பா 2025 தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாங்க. ஆமா, 2024ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தமிழ் சினிமால கதைக்கு பஞ்சம் ஆகிடுச்சா, டைரக்டருக்கு இருந்த பஞ்சம் மாதிரி கதைக்கு பஞ்சம் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லாரும் சொன்னதை நம்ம காது போட கேட்டிருப்போம். ஆனா நமக்கும் அந்த ஆதங்கம் இருந்தது. என்ன பேர் சொல்ற அளவுக்கு பெரிய படங்கள் வரலையே, எங்க பார்த்தாலும் வைலன்ஸா இருக்குது, ஆனா கொண்டாடுற மாதிரி எந்த படமும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போதான் 2025 இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இல்லை நாங்களும் செம்மையா படம் பண்ணுவோம்னு தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இதை சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஜான்ல இருந்து ஜூனுக்குள்ள 120க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 120 படங்கள்ல பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்கு, சின்ன பட்ஜெட் படங்களுமே இருக்கு. பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமா ஃபுல்ஃபில் பண்ணதான்னு கேட்டா இல்லை. அதுல குறிப்பா ஒரு சில படங்கள் சொல்லணும்னா தலையுடைய விடாமுயற்சி பெரிய அளவுல யாருடைய எதிர்பார்ப்புமே பூர்த்தி செய்யல. இந்த படம் எதுக்கு வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய சூர்யாவுடைய ரெட்ரோ. இந்த ரெட்ரோ சூப்பரா இருக்க போகுது, சூர்யாவுக்கு மீண்டும் ஒரு கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா சூர்யாவுடைய ஆக்டிங் பெருசா பேசப்பட்டாலுமே கூட இந்த படமும் பெரிய அளவுல சூர்யா அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் முழுக்க பயங்கர ப்ரொமோஷன்ஸ், அதுவும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் தியேட்டருக்கு போய் எதுக்கு இந்த படத்துக்கு வந்தோம், நம்ம வீட்லேயே இருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படம் தான் தக் லைஃப். கதை எங்கடா, கமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு படமாகவும் இந்த படம் இருந்தது. குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களில் உலக நாயகன் மீண்டும் ஒரு முறை ஏமாத்திட்டாரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படத்தோடைய ரிவ்யூலாம் சொன்னாங்க. அப்படி பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் இந்த 120 படங்களில் பெரிய பட்ஜெட் படங்கள் நமக்கு பெருசாக கை கொடுக்கலனாலுமே கூட ஒரு படம் சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ண படமாக இருந்திருக்கு. அது என்னன்னா குட் பேட் அக்லி. நம்ம நிச்சயமாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தலை ஒரு ஃபுல் பேக்கேஜாக இந்த படத்தை கொடுத்தாரு. அவருடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு அவருடைய ரசிகர்களுக்காக செம்மையாக கொடுத்தாரு. ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு இல்லைனாலுமே கூட ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு அந்த படம் இருந்தது. ஸோ இந்த வரிசையில் பெரிய பட்ஜெட் படங்களில் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக நம்ம குட் பேட் அக்லியை மட்டும் வச்சுக்கலாம். சரி, இதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சிரும். அப்படியே சின்ன பட்ஜெட் படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்து சில ஆக்டர்களுடைய ஆக்டிங்கால் பேசப்பட்டு இன்னைக்கு தமிழ் சினிமா குடும்பங்களால் கொண்டாடி தீர்த்த படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக ஒரு சில படங்களில் முதல் படமாக எதை சொல்லலாம் அப்படின்னா, ஜனவரியிலேயே ஒரு புள்ளியார் சுழி போட்ட படமாக மணிகண்டன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த குடும்பஸ்தன் தான் சொல்லணும். குடும்பஸ்தன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மணிகண்டனுடைய நடிப்பில் வெளியான லவ்வராக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக தமிழ் சினிமா குடும்பங்கள் எல்லாரும் ரசித்த ஒரு படமாக இருந்த பட்சத்தில் குடும்பஸ்தனும் அதே மாதிரி சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த குடும்பஸ்தன் படம் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து 8 கோடி ரூபாய் தான். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆவரேஜான ஒரு கலெக்ஷனாக இருந்தாலுமே கூட தமிழ் சினிமாவில் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படங்களுக்கு ஒரு புள்ளியார் சூழி போட்ட படமாக இந்த படம் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு படம் தான் கண்டிப்பாக ஹிட் ஆக போகுது. ஆனால் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்த படம் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியே வந்த டிராகன். இதே குடும்ப படங்களில் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்டராக மாறிட்டாரு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவர் என்னதான் ரொமான்டிக்காக லவ்வாக சில விஷயங்கள் பண்ணாலுமே கூட எப்படி எஸ்கேக்கு அந்த குடும்பங்கள் ஆடியன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்குமே குடும்பங்கள் குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அப்படி இந்த டிராகன் படம் கிட்டத்தட்ட
35 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படம் முழுக்க எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் வந்து நான் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பிடிச்ச படத்தை தான் கொடுப்பேன், அதை வச்சு நான் ஹிட் கொடுப்பேன் அப்படின்னு மீண்டும் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வகையில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு நம்மளும் வாழ்த்து சொல்லிப்போம். அதுக்கப்புறம் தான் 2025 120 படம் 300 படம் வந்தாலுமே கூட எத்தனை படங்கள் வந்தாலும் இந்த படம் தான் எனக்கு பெஸ்ட்டுப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன ஒரு படம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம், எங்கேயுமே முகம் சுழிக்காம எல்லாரும் என்ஜாய் பண்ணி சூப்பராக இந்த ஃபீல் குட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த படம் வந்து உண்மையிலே ஃபீல் குட் ஃபில்முங்க. இந்த படத்துக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வச்சதை விட ஃபீல் குட்னே வச்சிருக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படமாக இருந்தது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 87 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குதுங்க. நீங்கள் பாருங்களேன், 16 கோடி ரூபாய். இதுலேயும் வந்து சசிகுமார், சிம்ரன் இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆடியன்ஸ் தான், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருந்தாலுமே கூட சூப்பராக இந்த படம் வந்து வந்தது. ஒரு பேக்கேஜாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஃபீல் குட் ஃபில்மாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படங்களை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இதில் வந்து சூப்பராக வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக சொல்லக்கூடிய படம் தான் குறிப்பாக இவருடைய படங்கள் வந்து நிச்சயமாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா பல வழிகள், பல துன்பம், துயரங்கள், அசிங்கம், அவமானங்கள் இதையெல்லாம் தாண்டி காமெடியன்லேருந்து நடிகரான சூரி விடுதலை படம் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு அவருடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு படமாக இருந்திருக்கு. அப்படி விடுதலைக்கு பிறகு அவர் பல படங்கள் நடித்தாலுமே கூட குடும்பங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட படமாக இந்த மாமன் படம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். மாமன் படத்தில் அவருடைய ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு மாமனாக எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த மாமன் படம் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகி இருக்குன்னே சொல்ல முடியும். குறிப்பாக இந்த படத்தில் வந்து நாம் வந்து ஒரு விஷயம் நம்ம ஹைலைட் பண்ணி பேசினோம்னா, அப்போ வந்து 2 ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆனது. அதுவும் காமெடியனாக இருந்து ஹீரோவான ஒரு பக்கம் சூரி, இன்னொரு பக்கம் சந்தானம், இவங்களுடைய 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆனது. அந்த வரிசையில் வந்து மாமன் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகி குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி படமாக ஆகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து பீஸ்ஃபுல்லான படங்களும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய பீஸ்ஃபுல்லான படமும் வந்திருக்குன்னே நம்ம பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக வந்த லவ் மேரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 3BHK இப்போ வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த படங்கள்லாம் வந்து செம்மையான பேசப்பட்ட ஒரு படங்கள் தான் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், 2025 குடும்பங்கள் கொண்டாடி தீர்த்த படங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டது குடும்பஸ்தன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சா அது இல்லை அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுது. அது என்னன்னா, ஒரு படத்தை பற்றி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். அது என்னன்னா, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்பே ரிலீஸ் ஆகி இருக்கணும். ஆனால் அந்த வனவாசம் மாதிரி காத்திருந்து இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பரான கலெக்ஷனை கொடுத்த படம் தான், அது வெற்றி படமான படம் தான் மதகத ராஜா. இந்த மதகத ராஜா அப்போ ரிலீஸ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆனதே சூப்பர் தான்ப்பா. ஏன்னா சந்தானமுடைய காமெடி பார்க்க முடியுது, மனோபாலாவை பார்க்க முடியுது, விஷாலாக இருக்கக்கூடிய அந்த 6 பேக்லாம் நம்ம பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஹைலைட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்த பிறகும் இது எங்கப்பா ஓட போகுது அப்படின்னு பார்த்தப்போ அதையும் எல்லாரும் பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. காமெடியெல்லாம் அதர பழசம் ஆனாலுமே கூட அது வந்து சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ குடும்ப படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இல்லை, குடும்ப படங்களே எங்கப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் தமிழ் சினிமாவை பாருங்கள், குடும்ப படங்கள் மட்டுமே ஓடுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பதில் சொல்லணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க, கேரளா சினிமாவை பாருங்கள், மலையாள ஆக்டர்ஸை பாருங்கள், மலையாள கதையை பாருங்கள், மலையாளத்தில் இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் எங்கெங்கே படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ, இன்னைக்கு மலையாள படங்களை தாண்டி தமிழ் படங்கள் வந்து குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படங்களாக தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய படங்களாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் நாம் எப்போவுமே வந்து ஒரு சில படங்கள் ஓடலை, ஒரு வருஷம் படம் வரலன்றதுக்காக நான் தமிழ் சினிமா படங்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாரும் குறைச்சிக்காதீங்க. இனிமேல் சூப்பரான படங்களும் வர இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பங்கள் கொண்டாடப்பட்ட ஒரு சில படங்கள் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம அடுத்து பேசலாம். நன்றி.